போட்டோ ஷூட்டுக்கு பெற்றோர்கள் மறுத்ததா சொல்லி பெங்களூர் மாணவி எடுத்த விபரீத முடிவால அந்த குடும்பமே இப்ப சோகத்துல ஆழ்ந்திருக்கு. சோஷியல் மீடியால வர லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் ஆசைப்பட்டு இளம் தலைமுறையினர் சிலர் சோஷியல் மீடியாவுக்கே அடிமையா மாறி இந்த மாதிரியான விபரீத முடிவு எடுக்கிறது பலரையுமே சோகத்துல ஆழ்த்துற ஒரு சம்பவமா நடக்குது. பெங்களூரு சுதா மாநகர்ல வசிச்சுட்டு வந்தவங்க தான் 21 வயசான கல்லூரி மாணவி வர்ஷினி. இவங்க தங்களுடைய புகைப்படத்தை சமூக வலைத்தளங்கள்ல அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு வரத வழக்கமா வச்சுட்டு வந்திருக்காங்க. இதனால வர்ஷினியோட பெற்றோர்கள் பல அறிவுரைகளும் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே பெற்றோர்கள் ஒரு பக்கம் அறிவுரை கொடுத்தாலும் அதுல காதல கொஞ்சம் கூட வாங்கிக்காத வர்ஷினி சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா மாற ஆரம்பிச்சு அதுக்கு அடிமையாவும் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிலையில புத்தாண்டு தினம் அன்னைக்கு மாணவி தன்னுடைய புகைப்படத்தை சோசியல் மீடியால பகிர்றதுக்காக போட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மால் போறதுக்கு திட்டமிட்டதாகவும் கூறப்படுது. ஆனா வர்ஷினியோடைய இந்த நடவடிக்கை கண்டிச்ச பெற்றோர்கள் மறுப்பு தெரிவிச்சதோட போட்டோ ஷூட் செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்றதும் சொல்லப்படுது. இதுல மனம் முடிஞ்ச வர்ஷினி எல்லாரும் தூங்குன நேரத்துல இரவுல தன்னுடைய அறையில யாருமே எதிர்பாராத நேரத்துல விபரீத முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி போலீசார் இப்ப விசாரணையும் நடத்திட்டு வராங்க. இளைஞர்கள் சிலர் தங்களுடைய போட்டோவை போட்டோ ஷூட் செஞ்சு அதை இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸ் தளத்துல வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோசியல் மீடியால பதிவேற்றதால அது லைக் வரும், அதனால புகழ் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கே அடிமையாகிற சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரிதான் இப்போ வர்ஷினியோட முடிவும் ரொம்ப தவறா போய் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இத பார்த்த சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி சம்பவத்துக்கு தற்கொலை தீர்வு கிடையாது அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை இந்த மாதிரியான எண்ணம் வந்தாலோ அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அழைக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 044246400050 இந்த எண்களை அழைக்கலாம் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்காங்க.